Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video, exercise 4.2 first question பார்க்கிறோம். Fill in the blanks. Loss or gain percentage is always calculated on the CP. So cost price பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸோ எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது பார்க்கலன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ பாருங்க, அப்போ இன்னுமே வந்து கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மொபைல் ஃபோன் இஸ் சோல்டு ஃபார் 8,400 rupees அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க, சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 8,400 rupees அட் அ கெயின் பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 20 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இருக்கு. ஸோ இதுவுமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 100/100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க வேல்யூஸ் எல்லாமே தெரியுமா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 100/100 பிளஸ் 20 இன்டூ எஸ்பி வந்து எவ்வளோ, 8,400. ஸோ 100/120 இன்டூ 8,400. ஸோ 0 வந்து கேன்சல் ஆயிடும். இங்க வந்து இது 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றேன். 2 6 ஆர் அண்ட் 2 4s ஆர், 2 2s ஆர் அண்ட் 0 0. ஸோ இப்போ இங்க திருப்பியுமே 6 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றேன். 6 1s ஆர், 6 7s ஆர் 42, 0 0 வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து என்னது, 7,000. ஸோ சிபி வேல்யூ வந்து இட் இஸ் 7,000 rupees. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, an article is sold for 555 rupees. ஸோ அப்போ திருப்பியுமே இங்க வந்து எஸ்பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்பி வேல்யூ வந்து என்னது, 555 at a loss of, ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, 7/1/2%. ஸோ இதை வந்து நம்ம மாத்தி வந்து எழுதலாமா, என்னன்னு எழுதலாம், 7 2s ஆர் மிக்சட் ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பரா மாத்துறேன். 7 2s ஆர் 14, 14 plus 1 15/2 அப்படின்னு வந்து நான் மாத்தி எழுதுறேன். என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இதுவும் முன்னாடி ஃபார்முலா மாதிரி தான். அங்க ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க பிளஸ் போட்டோம், இங்க லாஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் போட போறோம். ஸோ 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 100/100 மைனஸ் இங்க வந்து என்ன இருக்கு, 15/2 இன்டூ எஸ்பி வேல்யூ வந்து 555 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ திருப்பியும் இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 100 இருக்கு, இங்க வந்து எல்சிஎம் எடுக்கணும் நம்ம. ஸோ இப்போ இங்க 1 வந்துடும். ஸோ எல்சிஎம் வந்து 2. ஸோ இப்போ இன்டூ 2 பண்ணா 200 மைனஸ் 15 இன்டூ 555 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 2 வந்து நான் மேல கொண்டு போயிடுறேன், நியூமரேட்டர் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ 200 இங்க வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 185 வரும் இன்டூ 555 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 2 வந்து எப்படி உங்களுக்கு நியூமரேட்டர் வந்தது அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது, 100. இதை நான் வந்து இப்படி எழுதி காட்டுறேன். 100 இங்க வந்து 100 அப்படின்னா 100 டிவைடட் பை இல்ல. ஸோ டிவைடட் பை நம்மளுக்கு என்ன இருக்கு, 185 டிவைடட் பை 2 வந்து இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுவோம், டிவிஷனா மல்டிபிளிகேஷனா மாத்தணும். ஸோ 100 இன்டூ பண்றோம், அப்போ வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி 2/185 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். அதை தான் நீங்க 200/185 எழுதிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 3s ஆர் 15, இந்த 3 கேரி ஓவர் ஆகும், 5 7s ஆர், இது வந்து 511 டைம்ஸ் வந்து வரும். அண்ட் இங்க திருப்பியுமே இது வந்து 37 டேபிள்ஸ்ல வந்து நம்மளுக்கு போகுதான்னு பார்ப்போம். ஸோ 37 1 times and 37
3 times வந்து நம்மளுக்கு போகும். ஸோ 3 2s are 6 அப்போனா 600 rupees. இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ சிபி வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் ஸோ சிபி வேல்யூ வந்து நமக்கு 600 rupees. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் the third subdivision. Next வந்து நம்ம fourth subdivision வந்து பார்க்கலாம். So fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க? Mixer grinder marked at rupees 4,500 is sold for 4,140 after discount. The rate of discount is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. Rate of discount அப்படின்னா discount percentage வந்து நம்ம calculate பண்ணணும். ஸோ இது எப்படி வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ இங்க வந்து மார்க்டு அட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து மார்க்டு பிரைஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ மார்க்டு பிரைஸ் ஆஃப் த மிக்சர் கிரைண்டர் வந்து எவ்வளோ? rupees 4,500. அடுத்தது வந்து சோல்டு, அப்பனா செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 4,140 rupeesக்கு வந்து விற்கிறாங்க. அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா we will get the selling price. ஸோ இங்க வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்தி வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்க செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் இஸ் 4,140. This is equal to marked price வந்து எவ்வளோ? 4,500 minus discount. ஸோ டிஸ்கவுண்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் டிஸ்கவுண்ட் வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். அண்ட் 4,500 minus 4,140 is equal to discount. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 360 rupees. ஸோ 360 rupees தான் வந்து என்னது? டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஸோ இப்போ டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அடுத்தது ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எப்படி, அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டிஸ்கவுண்ட் பை மார்க்டு பிரைஸ் இன்டூ 100. பர்சன்டேஜ் வேணும்னாவே இன்டூ 100 வந்து நம்ம பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சது 360. ஸோ 360 பை மார்க்டு பிரைஸ் வந்து 4,500 இன்டூ 100 வந்து நான் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 9 5s are 45 and 9 4s are 36. 0 வந்துடும். ஸோ 5 1 time, இது வந்து 5 8s are 40. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜஸ் 8% தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். The total bill amount of shirt costing 575 rupees and a t-shirt costing 325 rupees with GST of 5% is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஷர்ட், அந்த ஷர்ட்டோட காஸ்ட் வந்து 575 அண்ட் டிஷர்ட்டோட காஸ்ட் வந்து 325 கொடுத்துருக்காங்க அண்ட் ஜிஎஸ்டி வந்து 5%. ஸோ எவ்வளோ வந்து டோட்டல் பில் ஆகும் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஷர்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 575 rupees and cost price of t-shirt is 325 rupees. அப்போ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் இஸ் 575 plus 325. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900 rupees வந்து வரும். ஸோ இப்போ இதை வச்சு ஜிஎஸ்டி ஆட் பண்ணாதான் டோட்டல் பில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுமா. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து பண்ண போறோம். ஜிஎஸ்டி ஆஃப் வாட், அதாவது இந்த 5% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்போ சிபி பிளஸ் 5% ஆஃப் சிபி, அதுதான் வந்து என்னது டோட்டல் பில் அமௌண்ட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மொத்தமா எவ்வளோ இருக்கு 900 பிளஸ் 5% ஆஃப் 900 வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ 900 பிளஸ் 5/100 இன்டூ 900.
ஸோ இந்த ரெண்டு ஜீரோவும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 900 plus 45. ஸோ 945 rupees தான் வந்து என்னது டோட்டல் பில் அமௌண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 820 rupees அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 10% லாஸ் ஆன் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு 10%. அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து லாஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம், 10/100, 10%ல 10/100 எதுல லாஸ் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்பனா வந்து 820. ஸோ இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 82 rupees தான் வந்து என்னது நம்மளுடைய லாஸ். ஸோ இப்போ எப்படி நம்ம அடுத்தது கண்டுபிடிப்போம், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் பிளஸ் லாஸ். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ 820 பிளஸ் லாஸ் வந்து 82. ஸோ இது அப்படியே வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 820 பிளஸ் 82 வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ 2 இங்க வந்து 0, இது 1 கேரி ஓவர், 902 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 902. இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க இந்த புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 810 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பனா வந்து நம்மளுக்கு இங்க 81 வரும். ஸோ அண்ட் அக்கார்டிங்லி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க.